ஸ்பெஷல் கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா இப்போ டைட்டில் வின்னர் ஆனது சோஷியல் மீடியாவில் இருக்க பெரிய ஒரு ஹேட்டை சம்பாதிக்க தானா அப்படின்னு கேட்டால் யாரால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக அதான் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பிக் பாஸோட ஃபேனாக இருந்தீங்க, ப்ளஸ் சோஷியல் மீடியா ரொம்பவே ஆக்டிவாக இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேட்மேன் ரவி அப்படின்றது ஒருத்தர் இருப்பார். எஸ், அவர் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அர்ச்சனா முழுக்க வந்து பெய்டு பாட்ஸ், அதாவது காசு கொடுத்து மட்டுமே பிக் பாஸில் ஓட்டு போட சொல்லி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அர்ச்சனாக்குன்னெலாம் ஒரு ஃபேன்ஸே கிடையாது, கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ ஓட்டுகள்லாம் விழ வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அர்ச்சனா 15 லட்ச ரூபாய் ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே செலவிட்டிருக்காங்க. ஸோ அதனால் மட்டுமே தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருந்தார். இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாமே கடும் கோவத்தில் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இல்லாமல் அர்ச்சனாவுமே இதுக்கு வந்து ரொம்பவே கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாயா சர்க்காஸ்டிக்காக அர்ச்சனாவை கலாய்க்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நம்ம பூர்ணிமாவும் அர்ச்சனாவை கலாய்க்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அர்ச்சனா இன்னும் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ச்சனா வந்து அவங்க வெக்கேஷனில் இருக்காங்க. ஒரு ஊருக்கு வந்து போய் வெக்கேஷனில் இருக்காங்களாம், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில். இதெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து இதை பற்றிலாம் வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு பதில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரவிச்சந்திரன் சாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒத்துக்கிட்டாரு. இல்லை, நான் சொன்னது வந்து ஒரு கடுப்பில் சொல்லிட்டேன், ஒரு காண்டில். நீங்கள் வந்து என்ன எல்லாமே வந்து திட்டிகிட்டே இருந்தீங்க, நான் அந்த டென்ஷனில் தான் நான் அர்ச்சனா வந்து பெய்டு பாட்ஸ் வச்சு ஓட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பெய்டு பாட்ஸ் வச்சு ஓட் பண்ணியிருந்தா கூட நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அர்ச்சனாவை கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து அர்ச்சனா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நிறைய மக்களுக்கு வந்து அர்ச்சனா ஜெயிக்கணும் அப்படின்ற தாட் இருந்ததை கூட தாண்டி மாயா ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் மிகப்பெரிய லெவலில் இருக்கவே அர்ச்சனாவுக்கு ஓட்டிங் நிறைய வந்தது அப்படின்னு தான் உண்மை. ஸோ அதனாலேயே அர்ச்சனா வந்து நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.